வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஜர்னில டெம்பிள் சீரிஸ்ல சிங்கப்பூர்ல இருக்கிற விநாயகர் டெம்பிள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செண்பக விநாயகர் டெம்பிள். இந்த டெம்பிளோட ஹிஸ்டரி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க, நம்ப ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு பூஜை வந்து விநாயகருக்கு தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ்லாம் எக்ஸாம் போம்போது விநாயகர வந்து கும்பிட்டுட்டு போனா நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலில அமைதியா இருக்கணும். இந்த மாரி எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கும்பிடுற கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் தான். கோயிலுக்குள்ள வந்த உடனே அந்த சந்தனம் வாசனை, விநாயகர அலங்காரம் பண்ணியிருக்கிறது, இது எல்லாம் பார்த்தாவே வேற லெவலா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் வருஷத்துல 1 நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வருங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோவில்ல பெரிய உற்சவமா நடக்குங்க. 1 நாள் மட்டும் இல்லங்க, 10 நாள் செலிப்ரேஷனா இருக்கும். என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் வாசிப்பாங்க, பஜன், கல்ச்சுரல் ப்ரோகிராம், கோவிலுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா வந்து கும்பிட்டுட்டு போவாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல சுப்ரபாதத்தோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்க பூஜைய. அதுக்கப்புறம் பெல் சவுண்ட் கேட்கும், நாதஸ்வரம் அடிப்பாங்க. அப்புறம் விளக்கெல்லாம் ஏத்தி ரொம்பவும் ஸ்பிரிச்சுவல் ஃபீலா இருக்குங்க அந்த டைம். ஈவ்னிங்லயும் சந்தய தீபம் போட்டு பூஜை பண்ணும்போது கோவில் ஃபுல்லாவே லைட் அழகா இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வர நெறைய பேரு அவங்க மனசுல நெறைய கவலைங்களோட வருவாங்கங்க. ஆனா, இந்த கோவிலுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது மனநிறைவா போவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கோவில்ங்க. ஸோ நீங்களும் வந்து சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கோவில்ல தர அன்னதானம் வாரத்துல 3 நாளுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே 3 வேளையும் வயிறு நெறைய எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு தாங்க அனுப்புவாங்க. அதுவும் நீங்க எத்தன வாட்டி போய் கேட்டாலும், முகம் கொஞ்சம் கூட சுளிக்காம நம்மளுக்கு வந்து திரும்பி திரும்பி குடுத்துட்டே இருப்பாங்கங்க. அந்த மாரியான ஒரு கோவில்ங்க இது. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கோவில்ல தர அன்னதானத்தையும் வந்து மறக்காம நீங்க சாப்பிடுங்க.